ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 5 கிலோ சிக்கன் ஹைதராபாத் பிரியாணி பண்ணுறது எப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த பாத்திரம் எதுக்குன்னா ஒரு 5 கிலோ ரைஸ் ஆஃப் பாயில் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்காக. ஸோ இது கூட நம்ம மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 கிலோ ரைஸ் போட்டு நம்ம ஒரு பாயில் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பாத்திரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் பிரியாணி செய்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணுற ஐட்டம் பாத்திரம் இது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு 5 கிலோ ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோங்க. அது செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா புளிக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கனை எல்லாம் மசாலா சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மசாலாலாம் சிக்கன் கூட ஒரு 10 நிமிஷம் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா இதை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, பிரியாணி செய்யும்போது சிக்கன் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இது ஹைதராபாத் பிரியாணிக்கே உண்டான ஸ்பெஷல் ஐட்டம் இது. ஸோ இப்போ ரைஸ் பாருங்கள், ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த ரைஸ் வந்து சேம் இதே மாதிரி ஆஃப் பாயில் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த தம் ஊற்றிங்கன்னா கரெக்டாக ஊற்றலாம். ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, ஸ்டாரு, அப்புறம் கல்பாசி இதெல்லாமே சேர்த்து ஒன்றா ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. போதுமான அளவு இருந்தால் ஓகே. ஒரு 1/2 கிலோ ஆனியன் சேர்த்துக்கலாம். சின்ன பச்சை மிளகா ஒரு 10 குவான்டிட்டி அளவு எடுத்துக்கோங்க. இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு பாருங்கள், வெங்காயம் வந்து பொன்னிறத்தில் வரணும். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் பாருங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு கோரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுறலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கசூரி மெத்தி எடுத்துக்கலாம். 1 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லி. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற 5 கிலோ சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா இதோட போட்டு தம்ம விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடியாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள் தம் போடுற ஸ்டேஜ். கரெக்டாக இதை மட்டும் வாட்ச் பண்ணி கண்டிப்பாக வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிரியாணி யூஸ் பண்ண போகிற கீ பார்த்தீங்கன்னா GRB. இது யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக வரும். சொல்லலாமா? நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ண ஆனியன் எடுத்து இது மேலே போட்டுக்கோங்க. ஸோ இதனோட மெயின் டேஸ்ட்டே இந்த ஃப்ரை பண்ண ஆனியன் தாங்க. இதை மட்டும் மறக்காமல் செஞ்சிட்டிங்கன்னா உங்களோட பிரியாணி பார்த்துங்க செம்ம டேஸ்ட்டாக கண்டிப்பாக வந்துடும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் சொல்லிவிடுங்க எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. சரி வாங்க பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்றது. ஆரோமா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரியாணி எப்படி இருக்குன்றது. ஸோ இதுதான் வந்து ஹைதராபாத் பிரியாணி, பாஸ்மதி பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணி ரெடி. ஓகே.